அண்மை செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பனையப்பட்டியில் சிறுமியை கிண்டல் செய்தவனை தட்டி கேட்ட தந்தை கொலை செய்யப்பட்டதை கண்டித்து இருசக்கர வாகனங்களை சாலையின் குறுக்கே நிறுத்தி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்ய கோரி முழக்கமிட்டு நடைபெற்ற போராட்டத்தில் புதுக்கோட்டை பொன்னமராவதி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவராமகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவராமகிருஷ்ணன், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வீரணாம்பட்டியில் 14 வயது சிறுமியை கேலி செய்ததை கண்டித்த தந்தை கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் இருசக்கர வாகனங்களை குறுக்கே நிறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள வீரணாம்பட்டியை சேர்ந்தவர் கருப்பையா மகன் பொப்பன் என்ற சின்னராஜ். இவரது மகள் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் சிறுமியை அதே பகுதியை சேர்ந்த ராஜபெருமாள் மகன் முருகன் என்ற சண்முகம் என்பவர் தொடர்ந்து கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனை சின்னராஜா கண்டித்ததால் அவருக்கும் முருகனுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்பு கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த முருகன் கத்தி எடுத்து சின்னராஜா வயிற்றில் குத்தியுள்ளார். இதில் குடல் சரிந்து படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் கடந்த சின்னராஜாவை உறவினர்கள் மீட்டு சிகிச்சைக்காக திருமயம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பொழுது அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சின்னராஜா ஏற்கனவே உயிரிழந்தார் என தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் பனையப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலைக்கு காரணமான முருகனை முதற்கட்டமாக கைது செய்துள்ளனர். இந்த விவகாரத்தில் சிறுவன் ஒருவன் முருகன் சொல்லி சின்னராஜாவை அழைத்து சென்றதால் தான் அவர் கொலை செய்யப்பட்டார். எனவே அந்த சிறுவனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இறந்த சின்னராஜாவின் உறவினர்கள் பனையப்பட்டியில் புதுக்கோட்டை பொன்னமராவதி சாலையில் இருசக்கர வாகனங்களை குறுக்கே நிறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுக்கோட்டை பொன்னமராவதி சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பொன்னமராவதி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜூலியஸ் சீசர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இதுகுறித்து பனையப்பட்டி போலீசார் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் பனையப்பட்டி பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சுரேஷ், தகவல்களுக்கு நன்றி சிவராமகிருஷ்ணன்.